இன்னும் தெரியுதுல்ல. ரெடி. ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படி காக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானா கயக்ரீவ உபாத்மகே. வணக்கம் நேயர்களே. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போது டெக்கரேட்டட் ப்ளவுஸ் அதில் எங்கனக்குள்ளே டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். போன வகுப்பில் பார்த்தோம், சதுர துணி எடுத்துக்கிடணும், மூளை விட்டங்களை இணைச்சி கோடு போட்டு வெட்டி எடுத்தோம்னா அது ஒவ்வொரு பீஸும் ட்ரபீசியம் வடிவில் இருக்கும். அந்த ஒவ்வொரு பீஸையும் சேர்த்து வச்சு தச்சு ஊக்கு வச்சு உள்ளே திருப்பி எடுத்தோம்னா அந்த இப்படி குடல் போல் இருக்கும். இந்த தச்சுருக்குது நிறையா. இதை இப்போது சட்டையோட பின்பாகம் பானா கழுத்து வரைஞ்சிருக்கு. இந்த பானா கழுத்துக்கு கீழே நேர இணைக்கோடு போட்டிருக்கேன். இதில் இந்த கிராஸாக வச்சுருக்கேன்னா கோடு போட்டிருக்கேன்னா இந்த இதில் இந்த குடல், இதுக்கு குடல்னு பேர் வச்சுக்கிடுவோம், குடல் மாதிரி இருக்கும். அதனால் இதை இப்படி வச்சு தைக்கணும். ஒரு பக்கம் அடுத்தது அடுத்தது கேப்பில் ஆமை இப்படிமா ஒரு பக்கத்து இதை இந்த பிங்க் கலர் வச்சுருக்கோம். இங்கேயும் வைக்கணும், அதே போல் அங்கேயும் வைக்கணும். வச்சு இந்த இடத்த தச்சுடலாம். இந்த இடத்துக்கு நேராக தச்சுடலாம். அதுக்கப்புறம் இதில் நிறைய தச்சோம்ல சொன்னீங்கன்னு இந்த பீஸை எடுத்துட்டு இந்த பக்கம் போகையில் ஒரு தடவை மேலே இருக்கணும், அடுத்தாட்டி அதை தூக்கி விட்டு அடியில் போகணும், அடுத்தாட்டி மேலே வரணும், அடுத்து அடியில் போகணும், அடுத்து மேலே வரணும். இதுதான் இதோட தத்துவம். நெசவு டிசைன் இது. ஒரு ஆட்டை உள்ள ஒரு ஆட்டை வெளியே. அப்போது இது அதே போல் இங்கேருந்து வச்சு இங்கே வரைக்கும் வந்திருக்கணும். அடுத்ததை வைக்கணும். அதே போல் ஒரு தடவை இப்போ இங்கே மேலே இருக்குன்னா அடுத்ததில் கீழே போகணும். இங்கே மேலே இருக்குன்னா இதுக்கு மேலே இது வரணும். இப்படியே பின்னல் மாதிரி, அதான் நெசவு டிசைன். இப்படியே அடுத்து வச்சோன்னா அந்த டெக்கரேட்டட் முடிஞ்சிடும். அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளதெல்லாம் பக்குவமாக வெட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே லேஸு எதையாச்சும் வைக்கலாம். இது ஈஸி மெத்தடு. நல்லா தையல் படிச்சுட்டிங்கன்னா இந்த மேலே வைக்காமல் அதை பக்குவமாக இப்படி வச்சு இப்படி திருப்பணும். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் விவரம் தெரியாதுங்கிறதுனால இப்போ ஈஸி கோயிங்காக இப்படி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன். வச்சு ரெண்டு பக்கமும் வச்சு கல் இங்கேருந்தே வச்சிடலாம். தோளிலேருந்து அப்படி கழுத்துக்கு போய் அப்படியே இங்கே வந்துடும். ஆக சூப்பராக இருக்கும். அதே போல் இது கைக்குரிய காகிதம் மாதிரி. இதில் இந்த அடுக்கு மையம். அதே போல் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதே அந்த கிராஸ் பீஸு அதை வெட்டி குடல் மாதிரி தைக்கிறோம். ரெண்டு துணி காம்பினேஷன் சரியாக இருக்கணும். இப்போ இதுலேயும் தைக்கிறோம். இப்போ அந்த சட்டையை நம்ம போட்டு போனால் ஃபேஷனாக இருக்கும்.
நன்றி நேயர்களே.